ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி கேரட் மில்க் ஷேக் எப்படி டேஸ்ட்டாக பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஒன்லி 3 மினிட்ஸ் தான், குயிக்காக பண்ணிடலாம். வாங்க இந்த டேஸ்டியான கேரட் மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரட் ஜூஸ் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 கேரட் எடுத்திருக்கேங்க. நல்லா அதோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 150 ml சில் மில்க் எடுத்திருக்கேன். அதாவது நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 6 முந்திரி பருப்பை ஹாட் வாட்டரில் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். அப்போ ஹாட் வாட்டரில் ஊற வச்சு நம்ம மிக்சியில் அரைக்கும் போது நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரட்டை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ண கேரட்டை அதில் சேர்த்துடலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருந்த முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம இப்போ மில்க் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேங்க. ஏன்னா நாட்டு சக்கரையில் ஸ்வீட்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே இதில் ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடயே 2 ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் அருண் ஐஸ்கிரீம் பைட்ஸ் எடுத்திருக்கேங்க. இது 10 ருபீஸ் பைட்ஸு, 5 ருபீஸ்லேயும் இருக்குது. இந்த இன்க்ரீடியன்ட் சேர்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக இந்த கேரட் ஜூஸ் வேண்டானே ஒமிட் பண்ண மாட்டாங்க. இதை நம்ம இதை கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், இது 10 ருபீஸ் பைட்ஸ் எடுத்திருக்கேன். நான் நெக்ஸ்ட் சாக்கோபார் எடுத்திருக்கேன். வெளியே சாக்லேட் கோட்டிங் இருக்கும், உள்ளே வெண்ணிலா இருக்குங்க. நம்ம கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சேர்த்துட்டு இப்போ நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இங்கே இப்படியும் குடிக்கலாம். குழந்தைங்க இப்படி கொடுத்தா கொஞ்சம் குடிக்க மாட்டாங்க. நம்ம ஏலக்காயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த பீசஸ்லாம் கொஞ்சம் அப்படியே இருக்கும். அதனால் ஃபில்ட்ரு பண்ணிடலாம். பெரியவங்களாக இருந்தால் நீங்கள் இப்படியே குடிச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச கேரட் ஜூஸை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இப்போ நம்ம இந்த பவுலில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊற்றும் போதே தெரியும், நல்லா க்ரீமியாக இருக்கும். ஏலக்காயெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க. நீங்கள் இந்த ஐஸ்கிரீம் சேர்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேலே லைட்டாக முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாங்க. ஜஸ்ட்டு கார்னிஷிங்காண்டு தான். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஃபைனலாக நம்மளோட டேஸ்டியான கேரட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி கேரட் ஜூஸ் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக குழந்தைங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.